ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிந்தனையோட 5 நிலைகள். சிந்தனைங்கிறது நமக்கு கிடைச்ச வரம். அதுவும் எல்லாத்தையும் புரிஞ்சு பகுத்தறிவோட செயல்படுற அளவுக்கு நம்ம சிந்தனை வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில நமக்கு என்ன சூழல் வந்தாலும் அது சிந்திக்கிறதுனால தான் வருது. திங்கிங் அப்படிங்கிறது பட்டுன்னு ஒரு நிலையில வேலை செஞ்சிடாது. படிப்படியா தான் அது பெஸ்டா வேலை செய்யும். கேம் விளையாடுறப்போ எப்படி ஒவ்வொரு லெவலா மேல போய்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்ம சிந்திக்கிற முறையும் படிப்படியா மேல போகணும். இதுதான் நம்ம புரிதலுக்கும் உதவும், டெசிஷன் எடுக்கிற திறன்களுக்கும் உதவும். 5 வகையான சிந்தனை நிலைகள் இருக்கு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. உங்க சிந்தனை முறையவே சக்சஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திப்பீங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், சிந்தனை நிலைகள்ல லெவல் 1 பேசிக் திங்கிங், அதாவது ரொம்ப அடிப்படையான சிந்தனை நிலை. வீடு கட்டுறப்ப பேஸ்மெண்ட் போடுற மாதிரி தான் இந்த முறையும் நம்மளோட டாப் லெவல் சிந்தனைக்கான பேஸ்மெண்ட். தினமும் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள், நேரடியா அனுபவிச்ச விஷயங்கள், இதெல்லாம் மூலம் இந்த சிந்தனை தூண்டப்படும். இந்த பேசிக் சிந்தனை நிலையில இருக்கவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சிந்திப்பாங்க. பிராக்டிக்கலா எது சாத்தியப்படுமோ அந்த சிந்தனை முறையில சிந்திப்பாங்க. உதாரணத்துக்கு கோழி குழம்பு வைப்பது எப்படின்னு யூடியூப்ல போட்டு 2 பச்சை மிளகாய், 250 கிராம் சிக்கன், இப்படி அவங்க சொல்ற ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்றது. எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கீழே குனிஞ்சு நல்லா பெருக்கு, தட்டை கீழே வச்சு 5 விரலையும் இப்படி குவிச்சு நிறைய சாப்பாடு அள்ளி சாப்பிடு, இப்படி அம்மா சொல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்றது. இதெல்லாமே பேசிக்கான சிந்தனை முறை. இதை எப்படி சிறப்பாக்கலாம்னா நம்ம கவனம் செலுத்த பயிற்சி பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும். உன்னிப்பா கவனிச்சு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் அப்படி செய்யறது. டாக்டர் ரித்து கரிதல், இவங்க இஸ்ரோவோட சீனியர் சயின்டிஸ்ட். இவங்கள ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. மங்கள்யான் அப்படிங்கிற மிஷன், அதாவது மார்ஸுக்கு விண்கலத்தை அனுப்ப வேண்டிய மிஷன்ல இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ரொம்ப கவனிச்சு பார்த்து டிசைன் பண்ணாங்க. மனுஷனோட இயக்கமே இல்லாம, மனுஷன் எந்த பட்டனையும் அழுத்தாம தானா செயல்படுற மாதிரி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணப்பட்டுச்சு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க பண்ண டிசைன் பிளஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், இதுதான் லெவல் 1 பேசிக் திங்கிங்கான உதாரணம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த அடிப்படை தகவல் நிறைய நடக்கும். எழுந்திருச்சு நெல்லு, லைன்ல போ, போர்டில் எழுதி போடுறது எழுதுன்னு டீச்சர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் எல்லா சிந்தனை நிலைகளுக்குமான அடித்தளமே. அடுத்த லெவல் 2 கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு தகவலை நல்லா அனலைஸ் பண்ணி அது சரியா தப்பான்னு செக் பண்ணிட்டு தீர்வு காண்றது. இதை செய்யறப்போ நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். எங்க ஒருதலைபட்சமா நடந்துக்கிறோம்னு தெரியும். பல பேரோட பெர்ஸ்பெக்டிவையும் பார்ப்போம். அர்த்தமுள்ள விவாதங்களை நடத்துவோம். உதாரணத்துக்கு சொந்த வியாபாரமா இல்ல வேற கம்பெனில நல்ல பொசிஷன்ல மாசா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதா, இப்படி 2க்கும் விவாதம் நடத்துறப்போ 2க்கும் பொருந்துற மாதிரியான ஸ்பீச்சா பண்ணுவாங்க. ஒருத்தங்க சொந்த வியாபாரம்னா காலம் முழுக்க கை கொடுக்கும்னு பேசுவாங்க. இன்னொரு குரூப் மாச சம்பள வேலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவும் கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஏன்னா 2யும் வித்தியாசப்படுத்துறோம், 2யும் நல்லா காரணங்களோட அனலைஸ் பண்றோம், நிறைய கருத்துக்களை சேகரிக்கிறோம். எனக்கு இந்த படிப்பு தான் வேணும்னு நம்ம தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இந்த படிப்புனால எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இதுல என்ன நன்மைகள் இருக்கு, இந்த படிப்பெடுத்தா நாளை பின்ன இதுலயாவது சிக்கிப்போமா, சம்பாத்தியம் இல்லாம போயிருமா, இப்படி நல்லா அனலைஸ் பண்ணி வேலை பார்க்கறது. இந்த சிந்தனை திறனை எப்படி வளர்த்துக்கலாம்? நிறைய கேள்விகளை கேட்கணும். எடுக்கிற முடிவுகள், செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் ஆதாரங்களை தேடணும். நிறைய பட்டிமன்றங்கள்ல விவாதங்கள்ல பங்கெடுக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். மேக்ஸ் சம், கிராஸ்வர்ட் பசில்ஸ், விடுகதைகள், இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் நீங்க பெஸ்ட் ஆவீங்க. வினோத் தாம், இவர் என்ஜினியர், தொழிலதிபரும் கூட. வினோத எல்லாரும் ஃபாதர் ஆஃப் த பென்டியம் சிப்னு சொல்றாங்க. இவர் தான் இன்டெல் பென்டியம் மைக்ரோ ப்ராசஸரை டெவலப் பண்ணுது. இந்த இன்டெலை நீங்க நிறைய லேப்டாப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இன்டெல் கோர் i7, i8 எல்லாம் எழுதிருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸரை அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இப்ப டெக்னாலஜி எந்த லெவல்ல இருக்கு, இனி இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நல்லா யோசிச்சு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா இந்த கண்டுபிடிப்பை உருவாக்குனாரு. ஸோ எப்படியெல்லாம் தொழில்நுட்பம் இயங்குது, இனி அதோட உயர்வு எப்படி இருக்கும்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு இந்த ப்ராசஸரை டிசைன் பண்ணாரு. இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் நிலை. அடுத்து 3வது நிலை கிரியேட்டிவ் திங்கிங். திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வகையான சிந்தனை தான் இது. புதுசா ஐடியாக்களை உருவாக்குறது, புதுசா வித்தியாசமான சொல்யூஷன்ஸை உருவாக்குறது, இப்படி இதுவரை யாரும் யோசிக்காத ஐடியாவை பண்றது தான் கிரியேட்டிவ் திங்கிங். வடிவேலோட மூட்டை பூச்சி கொள்ற நவீன மிஷின் மாதிரி யாருமே சிந்திக்காத புதிய முறை. இந்த சிந்தனைக்கு என்னெல்லாம் வேணும்? நல்ல கற்பனை திறன் வேணும். நிறைய ஐடியாக்களை உட்காந்து கலந்து ஆலோசிச்சு தேர்வு செய்யணும். ரொம்ப பரவலா சிந்திக்கணும். இது ஒர்க் ஆகுமா, அது ஒர்க் ஆகுமான்னு பல முறை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். எடிசன் பல முறை பல்பை வேலை செய்ய வைக்கிறதுக்கு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி புதுசா வித்தியாசமான ஐடியாக்களை கொண்டு வர்றது, புதுசா நாவல் எழுதுறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு எல்லாம் குழம்புறப்போ புதுசா நீங்க ஸ்பெஷலான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கான அடையாளம். அடிக்கடி ஐடியாக்களை பத்தி நிறைய பேரோட பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நிறைய ஐடியாஸை டெவலப் பண்ணுங்க. நம்ம நார்மலா பண்றது தான். டீ கடை வைக்கலாமா, காஃபி ஷாப் ஓபன் பண்ணலாமா, துணி கடை பிசினஸ் பண்ணலாமான்னு
பேசாத எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டோம். சும்மா பேசினாலும் பரவாயில்ல, புது ஐடியாக்களை பத்தி பேசிட்டே இருங்க. இப்படி ஐடியாக்களை டிஸ்கஸ் பண்ணி தான் ரைட் பிரதர்ஸ் விமானத்தையே கண்டுபிடிச்சாங்க. புதுசா நிறைய கத்துக்கோங்க. மியூசிக்கா, அதுல நான் என்ன பண்ண போறேன் அதை கத்துக்கிட்டு? ஆர்ட்டா, அதுக்கும் என் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கிடாம புதுசா நிறைய கத்துக்கோங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. நிறைய புது ஹாபீஸை வளர்த்துக்கோங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டி விடுங்க. லிண்டா லியூகாஸ், இவங்க ஃபின்னிஷ் ப்ரோக்ராமா, குழந்தைங்க புக் எழுதுறவங்க. ஹலோ ரூபி அப்படிங்கிற குழந்தைங்க புக்கை லிண்டா எழுதுனாங்க. இதுல ப்ரோக்ராமிங்கான அடிப்படை ஸ்டெப்ஸை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபன்னா எழுதிருக்காங்க. இதனால நிறைய குழந்தைங்க சின்ன வயசுலயே ப்ரோக்ராமிங்கும் கத்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி இவங்க ப்ரோக்ராமர் ஆகணும்னாலே கிரியேட்டிவிட்டி வேணும். இதெல்லாம் லிண்டா கதை சொல்ற விதமா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி புக் எழுதிருக்காங்க. நிறைய பாடங்கள் எல்லாம் புக்ல வரைஞ்சிருக்காங்க. சோ இதுதான் கிரியேட்டிவ் திங்கிங். அடுத்து லெவல் 4 சிஸ்டம்ஸ் திங்கிங். இது ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனை நிலை, ரொம்ப கஷ்டமானதும் கூட. இடியாப்பம் மாதிரி சிக்கலா இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அது ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்போட இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, பாட்டா இருக்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி மொத்தமா இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கம்பெனில வேலைகள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்றது, சுற்றுச்சூழல்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செய்ய சுத்தி இருக்க மொத்த ஈக்கோலாஜிக்கல் சிஸ்டமையும் புரிஞ்சுக்கிறது. இந்த சிஸ்டம் திங்கிங்கை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வெவ்வேறு பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தோட நீண்ட கால பாதிப்பு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த சிந்தனை முறையை அதிகப்படுத்தலாம், சிஸ்டம்ஸ் தியரியை நல்லா படிக்கணும். வெவ்வேறு பகுதிகளில் இதை அப்ளை பண்ணணும். பசில் எல்லாம் விளையாடுங்க. கொஞ்சமா பசில்ஸை ஒட்டுங்க. சின்ன பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இவ்ளோ பெரிய பிக்சரா உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம்ஸ் திங்கிங்க்கு டாக்டர் MS சுவாமிநாதன் சிறந்த உதாரணம். இவர் ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட். இந்தியாவோட பசுமை புரட்சிக்கான தந்தைன்னு பேர் வாங்கினவர். கோதுமை, அரிசி வகைகளை அதிகப்படியா உற்பத்தி பண்ண நிறைய முயற்சி செஞ்சாரு. பல வகையான அரிசிகள், கோதுமைகளை உற்பத்தி பண்ணாரு. இந்தியால உணவு உற்பத்தி ரொம்ப அதிகமானதுக்கு காரணமே டாக்டர் MS சுவாமிநாதன்னு சொல்லலாம். இதுல என்ன சிஸ்டம்ஸ் திங்கிங்? அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம், அதாவது விவசாய அமைப்பு முறை எப்படி இருக்கும்னு முழுசா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் இன்னும் அதுல உள்ள பூந்து எப்படி பயிர்களோட ஜெனடிக்ஸ் இருக்கு, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எதெல்லாம் இதை பாதிக்குது, இப்படி படிப்படியா நிறைய விஷயங்களை சிந்திச்சு அப்புறம்தான் தன்னோட அறிவாற்றல் மூலமா வித்தியாசமான முறைகளை கண்டுபிடிச்சாரு. அவரால உணவு உற்பத்தி அதிகமாவும் ஆச்சு. இப்படி மொத்த சிஸ்டமையும் புரிஞ்சுக்கணும். அதுல இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி ஒன்னா இணையுது, எப்படி மொத்தமா செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து லெவல் 5 மெட்டா காக்னிட்டிவ் திங்கிங். இந்த லெவலை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் மாஸ்டர் மைண்ட். மெட்டா காக்னிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது சிந்தனையை பத்தியே சிந்திக்கிறது. நான் இப்ப எப்படி சிந்திச்சுட்டு இருக்கேன், இப்படி நம்ம சிந்தனைக்கே கேள்வி எழுப்புறது. லைக் நம்மளோட மொத்த சிந்தனை முறையையும் மொத்த காக்னிட்டிவ் ப்ராசஸையும் கட்டுப்படுத்துறது. சிந்தனை முறையில என்ன நடக்குதுன்னு விழிப்புணர்வோட இருக்கிறது. நம்மள நாமே முழுசா கவனிக்கணும். தினமும் நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி சரியா ரெகுலேட் பண்ணணும், கண்காணிக்கணும். நம்ம சிந்தனை முறைகள் எப்படி இருக்கு, லேர்னிங்கான யுக்திகள் என்ன, இதெல்லாம் நோட் பண்ணணும். இப்படி செய்யறப்போ சிந்தனையவே நம்ம கேள்வி எழுப்பி சிந்திக்க முடியும். இதை எப்படியெல்லாம் செய்யலாம்? ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து அதை சால்வ் பண்ணுங்க. இல்ல மேக்ஸ் சம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. எப்படி அந்த ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு நல்லா செக் பண்ணுங்க. படிக்கிறப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுங்க. உங்க லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க. முடிவுகள் எல்லாம் எடுக்கிறப்போ ஒருதலை பட்சமா இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. ஈக்குவலா செயல்படணும். டாக்டர் சுகாதா மித்ரா நியூஸ் கேசல் யூனிவர்சிட்டியில எஜுகேஷனல் டெக்னாலஜியோட ப்ரொஃபஸரா இருக்காரு. ஹோல் இன் த வால் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவர் தான் செம்ம ஃபேமஸ். நாமளே ஆர்கனைஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கான சூழலோட முக்கியத்துவத்தை டாக்டர் சுகாதா மித்ரா சொல்லி கொடுத்தாரு. நாமளே ஆர்கனைஸ் பண்ணி நாமளே கத்துக்கிறது ஈஸி தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இவர் டெவலப் பண்ணது மெயினா குழந்தைங்களுக்காக தான். குழந்தைங்க எப்படி தனியா லேர்ன் பண்ணுவாங்க, யாரோட துணையும் இல்லாம வெறும் டெக்னாலஜியை மட்டும் வச்சு எப்படி குழந்தைங்க தனியா இண்டிபெண்டா கத்துக்கலாம், அப்படிப்பட்ட சூப்பர் டிசைனை இவர் உருவாக்குனாரு. சோ லேர்னிங்கை பத்தி இவர் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி செஞ்சாரு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு. கத்துக்கிறத வச்சு எப்படி கத்துக்கலாம்னு நிறைய முறைகளை யோசிச்சு இதை கண்டுபிடிச்சதுக்கு இவர் யூஸ் பண்ண முறை தான் மெட்டா காக்னிட்டிவ் திங்கிங். இதே மாதிரி தான் பார்பரா ஓக்லே அப்படிங்கிற இன்னொரு ப்ரொஃபஸரும் லேர்னிங், ஹவு டு லேர்ன், எப்படி கத்துக்கணும், எப்படி கத்துக்கலாம், இந்த ஒரு முறையை ஆன்லைன் கோர்ஸா கோர்சரால போட்டிருக்காங்க. எப்படி கத்துக்கிறதுனே நம்ம கத்துக்கலாம், எப்படி சிந்திக்கிறதுனே நம்ம சிந்திக்கலாம். இதுதான் டாப் லெவல்ல இருக்க சிந்தனை நிலை. இந்த மெட்டா காக்னிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஈஸியா வருதுன்னா நீங்க தான் மாஸ்டர் மைண்ட். இதை தாண்டி நம்ம சிந்திக்கிற முறை 5 ஸ்டேஜ்ல இயக்கப்படுது. ஸ்டேஜ் நம்பர் 1 ஆக்ஷன், ஸ்டேஜ் 2 ரியாக்ஷன், ஸ்டேஜ் 3 இன்டர்பிரிட்டேஷன், ஸ்டேஜ் 4 ரீசனிங் அண்ட் ரெஃபரன்ஸ், ஸ்டேஜ் 5 மாஸ்டர் மைண்ட். ஆக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் 1 தான் அடிப்படையான லெவல். இங்க எல்லா மனுஷனும் சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தன்னோட ஐம்புலன்களை சார்ந்திருப்பாங்க. அதாவது கண்ணால பார்த்து, காதால கேட்டு, கையால தொட்டு, மூக்கால நுகர்ந்து, நாக்கால சுவைச்சு பார்த்து நிறைய தகவல்களை சேமிச்சுப்பாங்க. இந்த தகவலெல்லாம் நமக்குள்ள சேமிக்கப்படும், அப்புறம் மெமரி ஆகும், நிறைய ப்ராசஸ் நடக்கும்.
எல்லாமே நம்ம பண்ற அந்த ஒரு ஆக்ஷன், அதாவது பார்க்கணும், கேட்கணும், நுகரணும், இப்படி ஐம்புலன்களை வச்சு நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ் தான் இந்த லெவல்ல இயங்கும். 2வது படிக்கட்டு, அதாவது ஸ்டேஜ் நம்பர் 2 தான் ரியாக்ஷன். இந்த ஸ்டேஜ்ல தன்னை சுத்தி நடக்கிறதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கறது. இப்ப நம்மளை பத்தி புறம் பேசுறத காதால நம்ம கேட்கறோம், உடனே போய் அவங்க கிட்ட சண்டை போடுறோம். இதுதான் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் 2. இது முதல் ஸ்டேஜை சார்ந்துதான் இருக்கு. உடனே நம்ம பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இதுல அடங்கும். இப்படி நம்ம ரியாக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு புலி உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா அதை பார்த்து ஒண்ணு ஓடுவீங்க, இல்ல சண்டை போடுவீங்க. இதை செய்யறதுக்கு தான் நமக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தேவை. அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 3, இன்டர்பிரிட்டேஷன். அதாவது நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறது. முதல் 2 ஸ்டேஜஸோட ஆழமான புரிதல் தான் இந்த ஸ்டேஜ். புலிய பார்த்தோம், அதுக்கு பயந்து ஓடணும், இதுதான் அந்த இன்டர்பிரிட்டேஷன். நம்ம ரியாக்ட் பண்றப்ப பெருசா அர்த்தத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். புலியே வராம ஜஸ்ட் புலி பொம்மையை தூக்கி போட்டா கூட நாம ஓடிடுவோம், பட்டுன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம். இங்க நமக்கு புரிதலே இருக்காது, என்ன நடக்குது அப்படிங்கிற அர்த்தம் தெரியாது. சோ இந்த ஸ்டேஜ்ல நடந்தது என்ன, இது எப்படி நடந்தது, இது எதுக்காக நடந்தது, நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணோம், இதெல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்காக அவங்க சிரிச்சாங்க, ஏன் நம்ம இந்த முடிவெடுத்தோம், இதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும், இப்படி நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சு இனி வரப்போறதையும் முன்னாடியே கணிக்கணும். இங்கதான் நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸே தெரிய வரும். இதுதான் ஸ்டேஜ் நம்பர் 3, இன்டர்பிரிட்டேஷன். அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 4, ரீசனிங் அண்ட் ரெஃபரன்ஸ். இப்போ நடந்த இந்த 3 ஸ்டேஜும் எதை சார்ந்திருக்கு, எதனால இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம மூளை இன்னுமே விரிவா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம கடந்த காலத்துக்குள்ள போகும், முன்னாடி நம்ம சேர்த்து வச்ச நாலேஜ் பக்கம் போகும். நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அது கூடலாம் இப்போ நடந்ததை சம்மந்தப்படுத்தி பார்க்கும். ஓ, அன்னைக்கு இவங்கள பார்த்து நான் சிரிச்சேன், அதனால்தான் இவங்க இப்ப என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. போன தடவை இந்த முடிவை எடுத்தேன், அதனால்தான் நமக்கு பிரச்சனையாச்சு, அதனால இந்த டைம் வேற முடிவு எடுக்க போறோம். இப்படி நம்மளோட கடந்த காலத்தை ரெஃபரன்ஸா எடுத்து காரணங்களை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, இதனால பாதிப்பு என்னவா இருக்கும், எது கஷ்டம், எது ஈஸி, இப்படி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்குள்ள இருக்க உள்ளுணர்வுக்கும் சரியான சிந்தனைக்குமான பாலம் தான் இந்த ஸ்டேஜ். அடுத்து ஸ்டேஜ் நம்பர் 5, மாஸ்டர் மைண்ட். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிந்தனையை சார்ந்த எல்லாம் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல புக்ஸ், ஆர்டிகல்ஸ், நிஜமா நடக்கிற சம்பவங்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ரொம்ப கஷ்டமான சில ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குவோம். யாராலையும் கணிக்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை செய்வோம். பிரச்சனைகளை சால்வ் பண்றது ஒரு கலையாவே மாறிடும். அதுல நீங்க பெஸ்டாவும் ஆயிடுவீங்க. இங்க நீங்க மெட்டா காக்னிட்டிவ் திங்கிங்கும் பண்ணுவீங்க. நம்ம முன்னாடி பார்த்த 5 லெவல்ஸ் ஆஃப் திங்கிங்குமே இதுல சிறப்பா வேலை செய்யும். கிரியேட்டிவா இருப்பீங்க, புதுசா கண்டுபிடிப்பீங்க, நிறைய ஞானங்கள் பிறக்கும். இப்படி 5 ஸ்டேஜஸ்ல நம்மளோட சிந்தனை முறை இயக்கப்படுது. இதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு வர தீர்க்க முடியாத ஒரு மர்மமான கேஸோட டாக்குமெண்ட்ரியை நீங்க பாக்குறீங்க. இதை எப்படி நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க அந்த டாக்குமெண்ட்ரியை பார்ப்பீங்க, அதுல வர ஆடியோவை கேட்பீங்க. என்ன நடந்துச்சு, கிரைம் சீன் என்ன, யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க, பேக்ரவுண்ட்ல என்ன மியூசிக் வருது, இப்படி எல்லாத்தையும் உங்க ஐம்புலன்களை வச்சு கவனிப்பீங்க. இதுதான் முதல் ஆக்ஷன் ஸ்டேஜ். அடுத்தது ஒவ்வொரு கதையா அந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லிக்கிட்டே வரப்போ நீங்க உணர்வு பூர்வமா ரியாக்ட் பண்ணுவீங்க. திடீர்னு ஷாக் ஆவீங்க, பாவப்படுவீங்க, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ கஷ்டம் வருமா, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது, இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க. இங்க ஸ்டேஜ் 2க்கு வந்தாச்சு. அடுத்தது இன்னும் டீப்பா அந்த கேஸ பாக்குறீங்க. ஓகே, இந்த கொலை இப்படிதான் நடந்திருக்கு, வேற என்னெல்லாம் நடந்திருக்கும், ஏன் அந்த கொலைகாரன் அப்படி நடந்துகிட்டான், என்ன ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு, தனித்தனியா கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி அர்த்தமுள்ளதா அந்த கேஸ புரிஞ்சுப்பீங்க. இது ஸ்டேஜ் 3. அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் தெரியும்னு பாப்பீங்க. இதே மாதிரி கேஸ நீங்க ஏற்கனவே பாத்திருக்கீங்களா, அதே பேட்டர்ன் இருக்கா, ஓகே இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு, அப்ப இவன் சீரியல் கொலைகாரனா இருப்பானோ, ஏற்கனவே இதே மாதிரி சால்வ் பண்ணாத ஒரு கேஸ் படிச்சிருக்கனே, அதுவும் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்குமோ. இப்படி கடந்த காலத்துல நம்ம காலத்துல எல்லாத்தையும் வச்சு யோசிக்கிறது தான் இந்த ரீசனிங் அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டேஜ். 5வது மாஸ்டர் மைண்ட் ஸ்டேஜ்ல சேமிச்ச எல்லா தகவலையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அந்த கொலைகாரனோட மோட்டிவ் என்ன, இதுல மறைஞ்சிருக்க தகவல்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி நாமளே ஒரு தியரிய சொல்லுவோம். ஒருவேளை இவங்களுக்கு அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சிருக்குமா, சொல்லாம மறைக்கிறாங்களா, இப்படி பல விஷயங்களை பெருசா சிந்திக்க வைக்கும். நம்ம சிந்திக்கிறது கரெக்டா இருக்குமோன்னு நாம சிந்தனைய பத்தியும் சிந்திப்போம். இப்படிதான் சிந்தனைகள் இயக்கப்படுது. எல்லா சிந்தனை முறைகளும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இயக்கப்படுது. இதை நம்ம ஆழமா புரிஞ்சுகிட்டா நம்ம மாஸ்டர் மைண்டா ஆக முடியும். எல்லா சிந்தனை லெவலுமே எந்த நேரத்துல யூஸ் பண்ணணும், எப்போ நமக்கு வேண்டிய சிந்தனை முறையை ஆக்டிவேட் ஆக்கணும், இப்படி எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம், தினமும் பயிற்சி பண்ணிட்டோம்னா மாஸ்டர் மைண்ட் லெவலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். எப்பவுமே உணர்வுகளை முதல்ல கொண்டு வராதீங்க. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி சிந்திங்க. எமோஷன்ஸை முன்னாடி கொண்டு வந்து நீங்க பதில் அளிச்சிட்டீங்கன்னா அது தவறாதான் முடியும். எமோஷன்ஸை வச்சு எப்பவுமே முடிவுகளை எடுக்கக்கூடாது. எப்பவுமே சிந்தனைக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சிந்தனை தான் மனுஷனை உயர்ந்த நிலையிலையும் வச்சிருக்கு. இந்த சிந்தனைகளோட நிலைகள் எப்பெல்லாம் உங்களுக்கு பயனளிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனல்ஸ் பியாண்ட் த ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.